சிம்பிளா, க்ரீமியா பிஸ்கட் குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு 10 நிமிஷத்தில பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவு பிஸ்கட், சுகர் இல்லைனா ப்ரவுன் சுகர், கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கணும். தேவைப்பட்டா நீங்க நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 லிட்டர் பால், 1 கப் தண்ணி ஊத்திக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அரைச்சு வச்ச பவுடர் போட்டுட்டு 2 நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணுங்க போதும். ரொம்ப நேரம் நீங்க குக் பண்ணணும்னு அவசியமே இல்ல. குக் பண்ணிங்கன்னா புட்டிங் மாதிரி ஆயிடும். அத நீங்க பார்த்துக்கணும். இதில வனிலா எசன்ஸ் எல்லாம் நீங்க போடலாம். ஆப்ஷனல் தான் அதெல்லாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸியில போட்டு அரைச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, இதில லைட்டா கட்டி இருக்கும். அதனால. இதில ஸ்வீட் கண்டென்ஸ்ட் மில்க் எல்லாம் நான் ஆட் பண்ணல. தேவைப்பட்டா க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் எது வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது பிகினர்ஸ்க்காக தான். இந்த மாதிரி ஃபைனா அரைச்சதுக்கப்புறமா குல்ஃபி மோல்டில ஊத்திக்கலாம். இல்ல அப்படின்னா பேப்பர் கப்ஸ் இருக்கும். சின்ன சின்ன டம்ளர் இருக்கும் நம்ம வீட்ல. இல்ல அப்படின்னா சின்ன கப்ஸ் எல்லாம் இருக்கும். அதில ஊத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரீசர்ல வச்சிடலாம். ஒரு 18 மணி நேரம் வச்சுருங்க. நல்லா செட் ஆயிடும். இது ஃப்ரீசர்ல வச்சுட்டீங்கன்னா 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. தேவைப்படுறப்ப எடுத்து நீங்க குழந்தைகளுக்கு குடுக்கலாம்.